வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கேரளா லாட்ரிக்கான ஃபார்முலா மெத்தேடு தான் நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா ஆல் போர்டு தொடர்ந்து 100% பாஸ் ஆகிட்டு வரக்கூடிய நல்ல ஒரு மெத்தேடு தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்குற மெத்தேடையும் நீங்கள் எடுக்கக்கூடிய மெத்தேடையும் பயன்படுத்தி 100% வின்னிங் வாங்க முடியும். எல்லா நம்பர்களுமே பயன்படுத்திக்காங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஒரு லைக் பண்ணிடுங்க, உங்கள் நம்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. அதாவது கூகுளில் போயிட்டு கேஎல் ஜாக்பாட் ரிசல்ட்னு அடிச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு வரக்கூடிய வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக 2 மணி 2 நிமிஷத்துக்கு போங்க. கரெக்டாக உங்களுக்கு இந்த 10:30 மணி ரிசல்ட்டு 1:30 மணிக்கு வரக்கூடிய ரிசல்ட்டு இதில் ஆல் போர்டு நம்பர்ஸும் உங்களுக்கு ஷோ பண்ணிடுவாங்க. இதில் கொடுக்கக்கூடிய நம்பர்ஸை வச்சே நம்ம கேரளா லாட்ரிக்கு நல்ல ஒரு ஃபுல் வின்னிங் எடுக்கலாம். பார்த்திங்கன்னா இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா நம்ம சொன்ன மாதிரியே பாஸ் ஆகிருக்கு. பார்த்திங்கன்னா நேற்றும் நமக்கு பாஸ் ஆகிருந்துச்சு. இன்றைக்கி நடந்த ட்ராவுக்கும் நமக்கு 2 நம்பர் அப்படியே பாஸ் ஆகிருச்சு. பார்த்திங்கன்னா நேற்று பார்த்திங்கன்னா 2-9ன்னு கொடுத்துருந்தாங்க. 249 ரிசல்ட் வந்துருந்துச்சு. 2-9 பாஸ் ஆகிருந்துச்சு. அதே மாதிரி நமக்கு இன்றைக்கி வந்த ரிசல்ட்டு உங்களுக்கே தெரியும், 183 ரிசல்ட் வந்துருந்துச்சு. இதில் பார்த்திங்கன்னா 1-3ன்னு கொடுத்துருந்தாங்க. கொடுத்த மாதிரியே 1ஆம் நம்பரும் பாஸ் ஆகிருச்சு, 3ஆம் நம்பரும் பாஸ் ஆகிருச்சு. பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வின்னிங் தான். பார்த்திங்கன்னா அதே மாதிரி நம்ம சேனலில் நம்ம ஃபார்முலா கெஸ்ஸிங்கெல்லாம் மேட்ச் பண்ணி ஆல் போர்டு நான் சிங்கிள் நம்பராக 1 தான் கொடுத்துருந்தேன். உங்களுக்கே தெரியும் 1ஆம் நம்பருங்கிறது பாஸ் ஆகிருந்துச்சு. நல்ல ஒரு ஃபுல் வின்னிங்கே கிடச்சிருந்துச்சு. பார்த்திங்கன்னா 10 மணிக்கு வரக்கூடிய ரிசல்ட்லேருந்து நமக்கு கண்டிப்பாக வின்னிங் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். சொன்ன மாதிரியே ஏ போர்டில் நமக்கு 1ங்கிறது பாஸ் ஆகிருந்துச்சு. பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வெற்றி தான். பார்த்திங்கன்னா சரி, ஓகே, இந்த ஃபார்முலாவை வச்சு எல்லா நம்பர்களுமே பயன்படுத்தி மேட்ச் பண்ணி விளையாடுங்க. 100% வின்னிங் எடுக்க முடியும். எல்லா நம்பர்களும் பயன்படுத்திக்காங்க. பார்த்திங்கன்னா இந்த வெப்சைட்லேயே உங்களுக்கு 2:30 மணிக்கு கரெக்டாக மிஸ்ஸு நம்பர்ஸும் இங்கே ஷோ பண்ணிடுறாங்க. பார்த்திங்கன்னா மிஸ்ஸு நம்பர்ஸை வச்சு நிறைய நம்பர்கள் வின்னிங் எடுக்கிற நம்பர்கள் இருக்கீங்க. இந்த வெப்சைட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா நீங்கள் மிஸ்ஸு நம்பர்ஸை வச்சு வின்னிங் எடுக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கரெக்டாக 2:30 மணிக்கு நமக்கு இந்த வெப்சைட்டில் மிஸ்ஸு நம்பர்ஸ் ஷோ பண்ணிடுவாங்க. அதே மாதிரி 3:08க்கு உங்களுக்கு ரிசல்ட்டும் இங்கே கீழே ஷோவாயிரும். பார்த்திங்கன்னா 3:08க்கு கரெக்டாக இந்த வெப்சைட்லேயே நீங்கள் மிஸ்ஸு நம்பர்ஸும் எடுத்துக்கலாம், கெஸ்ஸிங்கும் எடுத்துக்கலாம். என்ன ரிசல்ட் வருதுங்கிறதையும் இந்த வெப்சைட்டுகளே நீங்கள் பார்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா கூகுளில் போயிட்டு ஜாக்பாட் ரிசல்ட் அப்படின்னு அடிச்சிங்கன்னா உள்ளர வந்துடும். சரி, ஓகே, இந்த மெத்தேடை பயன்படுத்தி எல்லா நம்பர்களுமே நல்ல ஒரு வின்னிங் எடுக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாருமே பயன்படுத்திக்காங்க. பார்த்திங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு ஃபார்முலா மெத்தேடில் என்ன நம்பர் கிடைக்கிது, அடுத்த நாள் நடைபெறக்கூடிய அக்ஷயா ட்ராவுக்கு நமக்கு என்ன நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறத தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா அதாவது ஞாயிற்றுக்கிழமை நடைபெறக்கூடிய அக்ஷயா ட்ராவுக்கு நமக்கு பெருக்கல் மெத்தேடில் என்ன கிடைக்கிதுன்னு பார்க்கையில் 183 ரிசல்ட்டு பெருக்கல் 99ன்னு நம்ம போகிறோம். இதில் என்ன ஆன்சர் கிடச்சிருக்குன்னு பாருங்கள். 117ன்னு கிடச்சிருக்கு. 117ன்னு கிடச்சிருக்கு. அப்போது இந்த மெத்தேடை வச்சு நான் பார்க்கையில் ஆல் போர்டு நான் 100% சொல்லுறேன். இந்த மெத்தேடை பொறுத்த வரைக்கும் நமக்கு கண்டிப்பாக வின்னிங் கிடைக்கும். அப்போது மீண்டும் 1ஆம் நம்பர் நமக்கு ஒரு போர்டில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, 7 வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மெத்தேடை வச்சு நம்ம பார்க்கையில் 100% நான் ஸ்ட்ராங்காக சொல்லுறேன். மேட்ச் பண்ணி வைக்கலாம். ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக தான் வந்திருக்கு. பார்த்திங்கன்னா இந்த மெத்தேடை வச்சு நம்ம பார்க்கையில் உங்களுடைய கணக்கையும் நம்ம கொடுக்கக்கூடிய மெத்தேடையும் பயன்படுத்தியும் மேட்ச் பண்ணியும் விளையாடுங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு ஃபுல் வின்னிங் எடுக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி தான் ஸ்ட்ராங்கான நம்பர்ஸ் தான் நம்ம எடுத்துகிட்டு கொடுக்குறோம். பார்த்திங்கன்னா இந்த மெத்தேடும் நமக்கு தொடர்ந்து பாஸ் ஆகிட்டு வரக்கூடிய நல்ல மெத்தேடு தான். இந்த மெத்தேடில் நமக்கு 1-7ங்கிறது ஆல் போர்டு வர்ற மாதிரி கிடச்சிருக்கு. பார்த்திங்கன்னா அதே மாதிரி இந்த 6 நம்பருக்கு ஃபஸ்ட் நம்பர் 2 நம்பர்லேருந்து வின்னிங் நம்பர் வரும். உங்களுக்கே தெரியும். பார்த்திங்கன்னா இந்த நம்பர்லேருந்து வந்துச்சுன்னா நமக்கு 9ஆம் நம்பரும் 0வும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த கணக்கில் பார்த்திங்கன்னா 9-0 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த கணக்கில் இப்போது
நம்ம கூட்டல் மெத்தேடில் என்ன கிடைக்குதுங்கிறத நம்ம பார்க்கலாம். 6 நம்பருக்கு ஃபஸ்ட் நம்பர் 9, ரிசல்ட்டாக வந்திருக்க நம்பர் 1. 9ஐயும் 1ஐயும் கூட்டினா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னு பார்க்கையில் 1 0ன்னு கிடைக்கிது. 9ஐயும் 1ஐயும் கூட்டினா 10ன்னு கிடைக்கும். அதில் வந்து நம்ம 1 0வை ஆல் போர்டு எடுத்துக்கலாம். நீங்களே பாருங்கள் நம்ம எடுத்த மெத்தேடில் வந்து என்ன நம்பர்ஸ் கிடச்சிருக்குதுங்கிறத. இந்த மெத்தேடில் 1 0ன்னு கிடைக்கிது. 6 நம்பருக்கு ஃபஸ்ட் நம்பர் 9 0ன்னு இருக்குது. அதே மாதிரி நம்ம பெருக்கல் 99 மெத்தேடில் 7 1ன்னு கிடைக்கிது. அப்போது 2 மெத்தேடில் நமக்கு 1ன்னு கிடைக்கிது, 2 மெத்தேடில் 0ன்னு கிடைக்கிது. அதே மாதிரி நம்ம ஆப்போசிட் எண்ணில் என்ன வருதுன்னு பார்க்கையில் வந்து 1க்கு கீழே ஒரு நம்பர் 0 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 8க்கு ஒரு நம்பர் கம்மி பண்ணி 7ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு நம்பர் மேலே போச்சுன்னா 9 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 3க்கு 1 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லாட்டி 0 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லாட்டி 7 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 3ஆம் நம்பருக்கு வந்து நமக்கு 7 வரலாம், 0வும் வரலாம், 1ம் வரலாம். 1க்கு 9ன்னு ஒரு நம்பர் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த ஆப்போசிட் எண்ணெல்லாம் நம்ம பயன்படுத்தி நம்ம வந்து ஆல் போர்டு நம்பர்ஸாக என்ன நம்பர் கொடுக்குறது அப்படின்னு பார்க்கையில் வந்து நான் வந்து இந்த 2 மெத்தேடையும் பயன்படுத்தி கொடுக்கக்கூடிய நம்பர்னு பார்த்தீங்கன்னா 7 9ன்னு எடுத்திருக்கேன். சரிங்களா? ஸ்ட்ராங்காக 7 9ங்கிறது ஸ்ட்ராங்காக நமக்கு 1000% பெஸ்ட்டு நம்பர்ஸாக எடுத்திருக்கோம். அதே மாதிரி நமக்கு எந்த மெத்தேடில் என்னென்ன நம்பர் கிடைக்குதுங்கிறதையும் நம்ம சொல்லியிருக்கோம். உங்களுக்கு எந்த மெத்தேடு பயன்படுதோ அந்த மெத்தேடை நீங்கள் பயன்படுத்தியும் மேட்ச் பண்ணியும் விளையாடலாம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்ம தொடர்ந்து வினிங் கொடுக்கணும்னு சொல்லி தான் ஹார்ட் ஒர்க் பண்ணி பெஸ்ட்டு நம்பர்ஸாகவும் ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாகவும் தொடர்ந்து நம்ம சேனலில் நம்ம கொடுத்துக்கிட்டு வர்றோம். பார்த்திங்கன்னா நம்ம சேனலை வாட்ச் பண்ணி இருக்கக்கூடிய ஒவ்வொரு நம்பர்களுமே நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் நம்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. நம்ம ஃபார்முலாவெலாம் மேட்ச் பண்ணி பாட்ஸ் நம்பர்ஸாக வந்தால் என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கையில் வந்து நான் வந்து ஸ்ட்ராங்கான நம்பராக மட்டும்தான் பாட்ஸில் வந்து கொடுக்குறேன். உங்களுடைய கணக்கையும் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய மெத்தேடையும் மேட்ச் பண்ணி வைங்க. அதாவது ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக மட்டுமே தான் நான் வந்து ஃபுல்லாகவே கெஸ்ஸிங்கில் கொடுக்குறேன். பார்த்திங்கன்னா இது கன்ஃபார்ம் நம்பருங்கிறது ஒன்று கிடையவே கிடையாது. ஒரு கெஸ்ஸிங் மட்டுமே அப்படின்னு சொல்லி தான் நம்ம இந்த நம்பர்ஸ் வந்து பாட்ஸில் வந்து எடுத்துகிட்டு வர்றோம். பார்த்திங்கன்னா அதாவது ஸ்ட்ராங்கான ஒரு ஃபுல் வினிங் கிடைக்கணும்னு சொல்லி நம்ம வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி கொடுக்கக்கூடிய நம்பர் தான் இந்த நம்பர்ஸ். ஒவ்வொரு நம்பருமே வந்து 917 0 71 வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. மேட்ச் பண்ணி வைங்க. கண்டிப்பாக வின்னிங் வர்றதுக்கு 100% ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு இந்த 2 நம்பருமே. இதுக்கு சப்போர்ட் நம்பராக நம்ம ஒரு நம்பர் கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்கையில் வந்து இதுக்கு சப்போர்ட் நம்பராக நீங்கள் வந்து 018ன்னு ஒரு கணக்கு இருக்குது. 018ன்னு ஒரு கணக்கு இருக்குது. அதாவது முன்னாடி நாள் வந்த ரிசல்ட்லேருந்து நமக்கு 1ம் 8ம் திரும்பவும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரியும் ஒரு கணக்கு இருக்குது. இருந்துச்சுன்னா நீங்கள் எடுத்துக்காங்க பாட்ஸில். என்னையோடைய கணக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நான் வந்து ஆல் போர்டு வந்து 9 7 வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம ஃபார்முலாவெலாம் கிட்டத்தட்ட 4 மெத்தேடை பயன்படுத்தியும் ஜாக்பாட் மெத்தேடையும் பயன்படுத்தியும் தான் இந்த நம்பர்ஸ் வந்து எல்லாமே நம்ம தொடர்ந்து கொடுத்துருக்கோம். பார்த்திங்கன்னா வாட்ச் பண்ணக்கூடிய நம்பர்கள் வந்து 917 0 71 ஸ்ட்ராங்காக போட்டுக்கலாம். பாட்ஸில் ஸ்ட்ராங்காக இருக்குது. சப்போர்ட்டுக்கு 018 எடுத்துக்காங்க. ஸ்ட்ராங்கான நம்பராகவும் பெஸ்ட்டு நம்பராகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பார்த்திங்கன்னா உங்களுடைய கணக்கில் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய நம்பர் இருந்துச்சுன்னா மட்டுமே நீங்கள் வந்து ப்ளே பண்ணிக்காங்க. இல்லாட்டி வேண்டவே வேண்டாம், ஒரு கெஸ்ஸிங்காக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து இந்த ஒரு கெஸ்ஸிங் வந்து ஃபுல்லாகவே நம்ம கொடுக்குறோம். பார்த்திங்கன்னா அதே மாதிரி இதில் வரக்கூடிய ரிசல்ட்டுகளையும் பயன்படுத்தி மேட்ச் பண்ணி விளையாடுங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு வின்னிங் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து இந்த கெஸ்ஸிங் வந்து எடுக்கிறோம். இப்போது 4 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு நம்ம நம்பர்ஸ் பார்க்கையில் வந்து
எந்த மாதிரி நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு பார்க்கையில் நம்ம ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக ஒரு 3 நம்பர் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து எடுத்திருக்கக்கூடிய நம்பர் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம பாக்ஸில் என்ன நம்பர் கொடுத்தோமோ அந்த நம்பர்ஸை தான் இங்கே வந்து கொடுக்குறோம். பார்த்திங்கன்னா பாக்ஸில் என்ன நம்பர் கொடுத்தோமோ அந்த நம்பர்ஸை தான் இங்கே அப்படியே நாம் கொடுத்துருக்கோம். உங்களுடைய கணக்கையும் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய மெத்தேடையும் மேட்ச் பண்ணி விளையாடுங்க. கண்டிப்பாக வின்னிங் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து எடுத்திருக்கேன். பார்த்திங்கன்னா அதிகமான நம்பர்ஸ் எல்லாம் நான் கொண்டு வரல. 100% ஸ்ட்ராங் பண்ணி நம்ம பாக்ஸில் என்ன நம்பர் கொடுத்தோமோ அது சைட்டாகவே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி தான் 4 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு 100% ஸ்ட்ராங் பண்ணி நான் கொண்டு வந்திருக்கேன். 20, 18, 79, 17, 10, 71ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன். நம்ம சேனலை இது வரைக்கும் வாட்ச் பண்ண அனைத்து நம்பர்களுமே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. உங்கள் நம்பர்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது வரைக்கும் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.